மூன்றாவது அதிகாரம் ஊக்கமுடைமை. உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று. ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரே. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். மன உறுதியே நிலையான உடைமை. செல்வம் உடைமையோ நிலைத்திராமல் நீங்கிவிடும். ஆக்கம் இழந்தோமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். ஊக்கத்தை தம் கைவசம் கொண்டவர் செல்வத்தை இழந்தாலும் இழந்து விட்டோமோ என்ற மனம் கலங்க மாட்டார். ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் நுழை. தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வமானது தானே அவன் முகவரியை அறிந்து செல்லும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. நீர்ப்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே. அதுபோல மக்களின் உயர்வும் அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும். அது கைகூடாவிட்டாலும் அதற்காக அந்த நினைப்பை விடக்கூடாது. சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டுப்பா டூநின்றுங் களிறு. உடல் முழுவதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி தளராமல் இருப்பது போல ஊக்கமுடையவர்கள் அழிவே வந்தாலும் அதற்காக கவலைப்பட மாட்டார்கள். உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னுஞ் செருக்கு. அள்ளி வழங்கும் ஆர்வம் இல்லாத ஒருவர் தம்மை வள்ளல் என பெருமைப்பட்டு கொள்ள வழியே இல்லை. பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதாக் கூறின். யானை பெரிய உடம்பையும் கூர்மையான கொம்பினையும் உடையது என்றாலும் புலி தாக்கினால் பயப்படும். உரமொருவர்க்கு உள்ள வெறுக்கை அகுதிலார் மரமக்கலாதலதே வேறு. ஊக்க மிகுதியே ஒருவனுக்கு திண்ணிய அறிவு. அவ்வூக்கம் இல்லாதவர் வடிவத்தால் மக்கள் மனத்தாலோ வெறும் மரமே.